நாங்கள் நானும் கன்ஃபார்ம் சார் ஆரம்பித்தோம். இத்தனை மரங்கள் 208 மரங்கள் 138 செடிகள் எங்கள் பள்ளியில் மட்டும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எங்கள் மாணவர்கள் இந்த விருது கிடைக்க முக்கிய காரணம் என்னுடைய மாணவர்கள், முக்கியமாக என்னுடைய பெற்றோர்கள். நான் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம இவங்க என்ன இவங்க வேலை வைக்கிறாங்க, எல்கேஜிக்கு எதுக்கு சுற்றுச்சூழலை பற்றி இந்த மாதிரி ஒரு கான்செப்டோட டிராயிங் காம்படிஷன் அதெல்லாம் வரையவே கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லாம அந்த எல்கேஜி குழந்தைங்க நான் என்ன சொன்னாலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஓவிய போட்டியா அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கவிதை போட்டி உலக சுற்றுச்சூழல் தினம் பள்ளி தொடங்கிய ஆண்டிலிருந்து ஒரு 10 வருடங்களாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த அப்டேட் எல்லாமே நான் வீடியோஸா தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் என்ற இயக்கத்துக்கு அனுப்பிட்டே இருப்பேன். அதெல்லாம் பார்த்து எங்களுடைய மாணவர்கள் அந்த மாதிரி சுற்றுச்சூழல் பற்றி கவிதைகள் நிறைய எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் எழுதின அந்த கவிதை புக்கு இது எல்லாம் சேர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கள் பள்ளியில் யாருமே பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது 2015 நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒரு மாணவருக்கு 25 கிராம் பிளாஸ்டிக் ஒரு நாளைக்கு 200 மாணவர்கள் ஒரு வருடத்திற்கு 1 டன் பிளாஸ்டிக் சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ 10 வருடங்களா இந்த 10 டன் பிளாஸ்டிக் சேவ் பண்ணது தான் மெயினாக அங்கே எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் நம்ம பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைச்சிருக்காங்க. அதுக்காகவும் அந்த சுற்றுச்சூழல் கவிதை புக்கு இந்த 10 வருஷமா நம்ம மரம் நடுறது, நம்ம பிறந்த நாளுக்கு மரம் கொண்டு வந்து கொடுக்குறீங்க இல்லையா, அது நீங்க வீட்டில் நடுறது, இதெல்லாம் உங்களுடைய என்னுடைய மாணவர்கள் ஒத்துழைப்பு இல்லாம இந்த விருது எனக்கு கிடைச்சிருக்காரு. தனி ஒரு நாள் என்னால இது சாத்தியமே கிடையாது. அதனால உங்களுக்கு என் மனம் கணிந்த நன்றிகளை முதலில் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என் மாணவர்களுக்கும் பள்ளி நிர்வாகம் என்னுடைய ஆசிரியர்கள் நான் என்ன நினைக்கிறேனோ அதை மரத்தில் இந்த மாதிரி எழுதுங்கம்மா, சேவ் ட்ரீ, சேவ் என்டர்பிரைஸ், இந்த மாதிரி எது சொன்னாலும் அதை பண்ணுவாங்க. ஒரு பிஎட் முடிச்சுட்டு அவங்களுக்கு பெயிண்ட் அடிக்கணும்ன்றது அவசியமே கிடையாது. என்னோட டிரைவர் ஸ்டாஃப், ஆர்டிஸ்ட் ஸ்டாஃப், பிளானிங் எவ்வளோ இடம் இருந்தாலும் பெருக்கிட்டே இருப்பாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. அந்த ஒரே ஆள் அவ்வளோ இடம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் இது. இந்த பள்ளிக்கு கிடைத்த அவார்டு தான் எனக்கு கிடைத்ததல்ல, உங்களுக்கு கிடைத்த அவார்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நம்ம அடுத்த அவார்டை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கணும். அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இயற்கைக்கும் இந்த